நான் 12 மணி நேரமாக அறைக்குள் அடைக்கப்பட்டிருந்தேன். என் வாயில் ஒரு துளி தண்ணீர் கூட செல்லவில்லை. வெப்பத்தின் காரணமாக என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அறைக்கதவு திறந்தபோது நான் சற்று அதிர்ச்சியடைந்தேன். என் பெயர் சுசீலா. எனக்கு 2 மகன்கள், இருவருமே திருமணமானவர்கள். அது நண்பகல் நேரம். வெப்பம் மிக கடுமையாக இருந்தது. சூரியன் நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தது. மின்விசிறியின் இரைச்சலுக்கு அடியில் அமர்ந்து இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் மனைவிகள் அருகிலேயே நின்று கொண்டு அவர்களுக்கு கண்களால் சைகை காட்டிக் கொண்டிருந்தனர். இளைய மகன் சொன்னான், கடந்த 6 மாதங்களாக நான் தான் அம்மாவை பார்த்துக் கொள்கிறேன். இனி என்னால் முடியாது, நான் நொந்து போய்விட்டேன். இனி உன் முறை அண்ணா. அதற்கு அவன் கோபமாக காலை உதைத்தபடி, நீ என்ன பேசுகிறாய்? எனக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். என் மனைவியின் உடல்நிலையும் சரியில்லை. அவள் எப்படி இவளை பார்த்துக் கொள்வாள்? எங்களுக்கே நிறைய செலவுகள் உள்ளன. அம்மாவின் மருந்து செலவை நான் எப்படி ஏற்பேன் என்று கேட்டான். 2 மகன்களும் தாயை பொறுப்பேற்க மறுத்துவிட்டனர். நான் அங்கேயே நின்று கொண்டு இருவரின் முகத்தையும் பார்த்தேன். மூத்த மகன் பிறந்தபோது நான் ஊர் முழுவதற்கும் இனிப்பு வழங்கினேன். இளைய மகன் பிறந்தபோது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவனை என் கண்ணின் மணி என்று அழைப்பேன். அவனுக்காக நான் உலகத்தின் ஏற்றுகளை தாங்கினேன். நான் இளமையாக இருந்தபோதும் என் கணவர் இறந்தபோதும் இந்த நாட்கள் இவ்வளவு கடினமாக இருக்கவில்லை. அவர்கள் இருவருமே தங்கள் தந்தையின் முகத்தைக் கூட நினைவில் வைத்திருக்க முடியாத அளவு சிறியவர்களாக இருந்தார்கள். நான் விதவையானேன். எனக்கு பாதுகாப்போ அல்லது வருமானமோ இல்லை. நான் ஒரு தனிப்பெண். என் 2 பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டியிருந்தது. நான் பிறர் வீடுகளில் வேலை செய்தேன். குளிர்காலத்தில் குளிர்ந்த நீரில் பாத்திரங்கள் தேய்த்தேன். இரவெல்லாம் விழித்திருந்து துணிகள் தைத்தேன். ஆனால் அப்போதும் நான் புன்னகைத்தேன். ஏனென்றால் அந்த உழைப்பிற்கு பணம் கிடைத்தது. அந்த பணத்தைக் கொண்டு என் பிள்ளைகளுக்கு உணவு அளிக்க முடிந்தது. பலமுறை வீட்டில் ஒரு வேளைக்கு மட்டுமே உணவு இருக்கும்போது நான் பட்டினியாக இருந்து என் குழந்தைகளுக்கு உணவளித்திருக்கிறேன். என் இரத்தமும் வியர்வையும் சிந்திச் சம்பாதித்த பணத்தில்தான் அவர்களின் கல்விக் கட்டணத்தைச் செலுத்தினேன். தந்தையின் குறை தெரியக்கூடாது என்று அவர்களுக்கு நல்ல உடைகளை வாங்கிக் கொடுத்தேன். இந்த பிள்ளைகள்தான் என் முதிய வயதிற்கு ஆதாரமாக இருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் இன்று அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு என்னை பாரமாக நினைக்கிறார்கள். 2 சகோதரர்களும் தினமும் நடக்கும் இந்த சண்டைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தனர். என் இளைய மகன் கோபத்தில் சிவந்து போய், அண்ணா, அம்மாவை நீயும் வைத்துக்கொள்ளத் தயாராக இல்லை, நானும் இல்லை. நாம் ஒரு வேலை செய்வோம். இவளை வண்டியில் ஏற்றிக்கொண்டு சென்று காட்டில் விட்டுவிடுவோம். அங்கு யாராவது நல்ல மனிதர்களுக்கு கிடைத்தால் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், அல்லது காட்டு விலங்குகள் தின்றுவிடும், நம் தொல்லையும் தீரும் என்றான். இதைக் கேட்டு நான் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தேன். என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. என் கைகளால் நான் வளர்த்த, என் வாழ்நாளை அர்ப்பணித்த பிள்ளைகள் இன்று என்னைப் பற்றி இப்படியா பேசுகிறார்கள்? நான் மனிதன் அல்ல, ஒரு சுமை என்பது போல பேசுகிறார்கள். என் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. நான் கதவுக்கு பின்னால் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் சத்தம் கூட போட முடியவில்லை. ஏதோ ஒருவர் என் நெஞ்சிலிருந்து இதயத்தையே பிடுங்கி எடுத்தது போல உணர்ந்தேன். என் 2 மகன்களும் வீட்டிற்குள் யாருக்கும் கேட்கக்கூடாது என்பதற்காக மெதுவாக பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் இறைவன் இன்று எனக்கு அனைத்தையும் காட்ட விரும்பினார் போலும். மூத்த மகன், இனி இவளை வீட்டில் வைத்துக் கொள்வது நம்மால் முடியாது. எப்போதும் மருந்து, எப்போதும் பராமரிப்பு, மேலாக ஊர் மக்களின் பேச்சு வேறு. இவளை எங்காவது விட்டுவிட்டால் எல்லா தொல்லையும் முடிந்துவிடும் என்றான். இளைய மகனும் அவனுக்கு ஆமோதித்து, அண்ணா, நீ சொல்வது சரி. ஏதோ ஒரு காட்டிற்குச் சென்று விட்டுவிடுவோம். அங்கு தேடி வரப்போகிறவர் யார்? சில நாட்கள் அழுவார்கள், பிறகு எல்லாம் அமைதியாகிவிடும் என்றான். அவர்கள் பேசுவதைக் கேட்டு என் காலடியில் இருந்த பூமி நழுவியது. நான் ஏதோ கனவு காண்கிறேனோ என்று தோன்றியது. ஆனால் அது கனவு அல்ல, கசப்பான நிஜம். அருகில் அவர்களின் மனைவிகள் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்களின் முகத்தில் மெல்லிய புன்னகை இருந்தது. அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவர்களின் முகத்தை பார்த்தாலே அவர்கள் இந்த பேச்சால் மகிழ்ச்சியாக இருப்பது தெரிந்தது. அவர்களுக்கும் நான் வீட்டிலிருப்பது பிடிக்கவில்லை போலிருக்கிறது. நான் இவ்வளவு பெரிய பாரமாக மாறிவிட்டேனா என்று யோசித்தேன். தாய் முதுமையடைந்தால் அவளுக்கு என்று யாரும் இல்லையா? என் கண்களுக்கு முன்னால் என் பிள்ளைகளின் பால்யம் நிழலாடியது. நான் எப்படி இரவெல்லாம் விழித்திருந்து அவர்களை கவனித்தேன். அவர்களின் சிறிய காயத்திற்கு கூட என் இதயம் எப்படி துடித்தது. அவர்களுக்காக நான் பட்டினியாக இருந்து எப்படி உணவைச் சேமித்தேன் என்பது நினைவுக்கு வந்தது. ஆனால் இன்று அதே பிள்ளைகள் என்னை காட்டிற்கு அழைத்துச் சென்றுவிட பேசுகிறார்கள். நான் அழுது கொண்டே சுவரை பிடித்து நின்றேன்.
அப்போது திடீரென சாலை வழியே ஒரு பெரிய கருப்பு நிற கார் வந்து மெதுவாக நின்றது. அந்த கார் மிகவும் விலை உயர்ந்ததாக தெரிந்தது. சில நொடிகள் கழித்து அதன் கதவு திறந்தது. அதிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான். அவன் கருப்பு நிற சூட் அணிந்திருந்தான். கையில் ஜொலிக்கும் கடிகாரம் இருந்தது. அவன் காலணிகளும் மிகவும் விலை உயர்ந்ததாக தெரிந்தன. அவன் முகம் இறுக்கமாக இருந்தது. ஆனால் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அவன் மெதுவாக நடந்து வந்து என் மகன்களிடம் வந்தான். அவன் வருவதைக் கண்டதும் என் மகன்கள் இருவரும் அமைதியாகிவிட்டனர். அந்த மனிதன் யார் என்று அவர்களுக்கு புரியவில்லை போலும். அவன் அவர்களிடம் சென்று அமைதியான குரலில் சொன்னான், பொதுவாக மற்றவர்களின் வீட்டு விவகாரங்களைக் கேட்பது நல்லதல்ல. ஆனால் நான் என் காரில் அமர்ந்திருந்தபோது நீங்கள் இருவரும் பேசுவது என் காதுகளில் நீண்ட நேரம் விழுந்து கொண்டிருந்தது. முதலில் கவனிக்கக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இறைவன் என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறான் என்று தோன்றியது. என் மகன்கள் இருவரும் அவனை முறைத்துப் பார்த்தனர். மூத்த மகன் சொன்னான், பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள். இது எங்கள் வீட்டு விஷயம். அந்த மனிதன் கோபப்படாமல் மிகவும் நிதானமாக, நான் உதவி செய்யவே விரும்புகிறேன். உங்கள் தாயால் நீங்கள் அவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்றால் அவர்களை என்னிடம் கொடுத்துவிடுங்கள். அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று கூறினான். அவன் சொன்னதைக் கேட்டு என் மகன்கள் இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். அவன் விளையாடுகிறான் என்று நினைத்தனர். இளைய மகன் கோபத்துடன், கேளுங்கள், எங்களிடம் வேடிக்கை காட்டாதீர்கள், இங்கிருந்து கிளம்புங்கள். எங்களுக்கு உங்கள் பேச்சில் எந்த ஆர்வமும் இல்லை என்றான். ஆனால் அந்த மனிதன் அமைதியாக நின்றான். நான் விளையாடவில்லை என்று கூறினான். பிறகு மெதுவாக திரும்பித் தன் காரின் பக்கம் சென்றான். சில நொடிகள் கழித்து அவன் திரும்பி வந்தான். அவன் கையில் பெரிய தோல்பை ஒன்று இருந்தது. அவன் பையை தரையில் வைத்து ஜிப்பரை திறந்தான். பைக்குள் நோட்டுக்கட்டுகள் நிறைந்திருந்தன. என் மகன்களின் கண்கள் விரிந்தன. அவர்களின் மனைவிகள் முன்னால் வந்து பேராசையுடன் அந்த பையை பார்க்கத் தொடங்கினர். அந்த மனிதன் சொன்னான், இது மொத்தம் 20 லட்சம் ரூபாய். உங்கள் தாயை என்னுடன் அனுப்பி வைத்தால் இந்த பணம் முழுவதும் உங்களுக்கே சொந்தம். சில நொடிகள் அங்கே நிசப்தம் நிலவியது. என் மகன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பேராசையும் பயமும் அவர்களின் மனதிற்குள் ஊசலாடிக் கொண்டிருந்தது. மூத்த மகன் மெதுவாக, ஆனால் எங்கள் அம்மாவை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டான். அந்த மனிதன் மெல்லிய புன்னகையுடன், அதைப் பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை. நான் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். அவர்களை என்னுடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன், அவ்வளவுதான் என்றான். இளைய மகன் அந்த பணம் நிறைந்த பையையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனைவி மெதுவாக அவன் காதில், இவ்வளவு பணம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. இந்த முதியவள் நம் வேலைக்கும் உதவப் போவதில்லை, எனவே போகட்டும் என்றாள். அவள் சொன்னதைக் கேட்டு என் ஆன்மா நடுங்கிப் போனது. நான் உயிரோடு இருக்கிறேனா அல்லது இறந்துவிட்டேனா என்று புரியவில்லை. எந்த பிள்ளைகளுக்காக என் வாழ்நாளை அர்ப்பணித்தேனோ இன்று அவர்கள் பணத்திற்காக என்னை ஒரு அந்நியனிடம் கொடுக்க நினைத்தார்கள். என் கண்களில் கண்ணீர் நின்றபாடில்லை. மனம் முற்றிலும் உடைந்ததால் என்னால் வெளியே வந்து எதுவும் பேச முடியவில்லை. மூத்த மகன் சிறிது யோசித்த பிறகு, நாங்கள் சம்மதித்தால் இப்போது பணம் கொடுத்து விடுவீர்களா என்று கேட்டான். அந்த மனிதன், ஆம், இப்போதே கொடுத்து விடுவேன். உங்கள் தாயையும் என்னுடன் அழைத்துச் செல்வேன் என்றான். அவன் குரலில் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவன் கண்களில் இருந்த வலி ஏதோ ஒரு பழைய காயத்தை அவன் சுமந்து கொண்டிருப்பதை உணர்த்தியது. என் மகன்கள் மீண்டும் மெதுவாக பேசிக்கொண்டனர். அவர்களின் மனைவிகள் அடிக்கடி சம்மதிக்கச் சைகை காட்டிக் கொண்டிருந்தனர். நான் தூரத்தில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்தேன். என் சொந்த வீடே எனக்கு அந்நியமாகிவிட்டதாக உணர்ந்தேன். பிறகு அந்த மனிதன் என்னை அழைத்துச் சென்றான். என் மகன்கள் இருவரும் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் எவரும் என்னை தடுக்க முயற்சிக்கவில்லை. நான் ஒருமுறை அவர்களை பார்த்தேன். என் மனதின் ஏதோ ஒரு மூலையில் இன்னும் அவர்கள் என்னை கூப்பிடுவார்கள், அம்மா போகாதே என்று சொல்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவர்கள் இருவரும் அந்த பணம் நிறைந்த பையையே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் மனைவிகளின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. என் இதயமன்று முற்றிலுமாக உடைந்துவிட்டது. அந்த மனிதன் மெதுவாக என்னிடம் வந்து, வாங்க அம்மா என்றான். நான் சில நொடிகள் அங்கேயே நின்றேன். பின் கனமான காலடிகளுடன் அவனுடன் சென்றேன். அவன் கார் கதவை திறந்து என்னை மிகவும் மரியாதையுடன் உள்ளே அமர வைத்தான். அந்த கார் மிகவும் பெரியது மற்றும் விலை உயர்ந்தது. உள்ளே அவ்வளவு சுத்தமாக இருந்தது. என் பழைய உடைகளால் இருக்கை அழுக்காகிவிடுமோ என்று நான் பயந்தேன். ஒரு ஓரத்தில் அமைதியாக அமர்ந்தேன். கார் மெதுவாக நகரத் தொடங்கியது. எங்கள் வீட்டிலிருந்து கார் தூரம் செல்லச் செல்ல நான் ஒருமுறை திரும்பி என் வீட்டை பார்த்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் தானாகவே வழிந்தது. என் பிள்ளைகள் முதன்முதலில் நடக்க கற்றுக்கொண்ட இடம்.
அவர்களின் பால்யகால சிரிப்பொலிகள் நிறைந்திருந்த இடம். என் கணவரின் நினைவுகள் சுமந்த வீடு. இன்று அந்த வீட்டிலிருந்து நான் ஒரு பாரமாக வெளியேற்றப்படுகிறேன். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி அழுது கொண்டிருந்தேன். வழிநெடுக என் மனதில் 1000 கேள்விகள் சுழன்றன. அந்த மனிதன் யார்? அவன் ஏன் என்னை விலைக்கு வாங்கினான்? இவ்வளவு பணம் ஏன் கொடுத்தான்? அவன் நினைத்திருந்தால் பணம் தராமலேயே என்னை அழைத்துச் சென்றிருக்கலாம். நானாகவே அவனுடன் வந்திருப்பேன். பிறகு ஏன் இவ்வளவு பெரிய பேரத்தை அவன் செய்தான்? சிறிது நேரம் கழித்து தைரியத்தை திரட்டிக்கொண்டு அவனை பார்த்தேன். அவன் அமைதியாக கார் ஓட்டிக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. நான் மெதுவாக அவனிடம் கேட்டேன், மகனே, நீ யார்? எனக்காக ஏன் இவ்வளவு பணம் கொடுத்தாய்? என் மகன்களிடமிருந்து என்னை ஏன் வாங்கினாய்? நான் இப்போது எந்த பயனுக்கும் இல்லாதவள். என்னால் வீட்டு வேலை செய்ய முடியாது, யாருக்கும் உதவ முடியாது. பிறகு ஏன் இவ்வளவு பெரிய நஷ்டமான பேரத்தை செய்தாய்? என் குரல் நடுங்கியது, ஏனென்றால் உண்மையாகவே எனக்கு புரியவில்லை. அவன் சில நொடிகள் அமைதியாக சாலை பக்கம் பார்த்தான். பின் அவன் முகத்தில் மெல்லிய புன்னகை அரும்ப, அம்மா, நான் வாழ்க்கையில் ஒருபோதும் நஷ்டமான பேரத்தை செய்ததில்லை, இன்றும் செய்யவில்லை. நான் உங்கள் மகனுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தால் அதைவிட பல மடங்கு அவர்களிடம் இருந்து வசூலிப்பேன். நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு நான் மேலும் பயந்து போனேன். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று எனக்கு புரியவில்லை. அந்த நேரத்தில் அவன் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்து நான் மிரண்டு போனேன். பிறகு அவன், அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். சிறிது நேரத்திலெல்லாம் உங்களுக்கு புரிந்துவிடும் என்றான். நான் அமைதியாகிவிட்டேன். ஆனால் என் மனதிலிருந்த பயம் குறையவில்லை. கார் தொடர்ந்து முன்னேறியது. நகரத்தின் நெரிசல் பின் தங்கியது. சிறிது நேரம் கழித்து கார் மிகப்பெரிய மற்றும் ஆடம்பரமான ஒரு வீட்டின் முன்னால் வந்து நின்றது. இவ்வளவு பெரிய வீட்டை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. உயரமான கதவு, பெரிய தோட்டம், வெளியே பல கார்கள் நின்றன. ஏதோ ஒரு பெரிய மனிதனின் வீடு போலத் தெரிந்தது. கார் நின்றவுடன் ஒரு வேலைக்காரன் ஓடிவந்து கதவை திறந்தான். அந்த மனிதன் எனக்கு மெதுவாக துணையாக இருந்து காரிலிருந்து இறங்கச் செய்தான். நான் இன்னும் பயந்து கொண்டிருந்தேன், ஆனால் அவன் நடத்தையில் மரியாதை இருந்தது. அதனால் அமைதியாக அவனுடன் உள்ளே சென்றேன். வீட்டின் உள்ளே நுழைந்ததும் ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன். வெளியே என் மகன்களின் முன்னால் அவன் முகத்தில் இருந்த மென்மை திடீரென்று மறைந்துவிட்டது. இப்போது அவன் முகம் மிகவும் கடுமையாக இருந்தது. அவன் கண்களில் கோபம் தெரிந்தது. ஏதோ ஒரு பழைய வலியை உள்ளே அடக்கி வைத்திருப்பது போல் இருந்தது. நான் பயந்து போய் உடனே அவனிடம், மகனே, உண்மையைச் சொல், நீ யார்? என்னை ஏன் இங்கே அழைத்து வந்தாய் என்று கேட்டேன். அவன் என்னை பார்த்தான். பிறகு மெதுவாக, உங்களுக்கு உண்மையில் என்னை அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்டான். நான் அவனை மேலிருந்து கீழாக உற்று பார்த்தேன். அவன் முகத்தை நுணுக்கமாக கவனிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னால் அவனை அடையாளம் காண முடியவில்லை. அவன் முகம் பார்த்தது போலத்தான் இருந்தது, ஆனால் யாரென்று புரியவில்லை. நான் மெதுவாக, இல்லை மகனே, உன்னை எனக்கு அடையாளம் தெரியவில்லை. நீ யார் என்று சொல் என்றேன். அவன் சில நொடிகள் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன் கண்கள் கலங்கின. அவன் மெல்லிய குரலில், என் பெயர் ராகுல், நான் விஜயகாந்தின் மகன் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமி நழுவியது. என் உடல் முழுவதும் நடுங்கியது. என் மூச்சு நின்றது போல உணர்ந்தேன். ஏனென்றால் அந்த பெயரைக் கேட்டதும் என் பழைய காயங்கள் மீண்டும் கண்முன் வந்து நின்றன. என் கைகள் நடுங்கின. அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். என் கண்கள் அகன்று போயிருந்தன. நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் இப்போது மெதுவாக அவன் முகம் எனக்கு புரிய ஆரம்பித்தது. அந்த கண்கள் அப்படியே அவன் தந்தையைப் போலவே இருந்தன. அதே கோபம், அதே வலி, அதே முகம். என் உதடுகள் நடுங்கின பயத்துடன். விஜயகாந்தின் மகனா? ஆனால் நீ அந்த நேரத்தில் மிகவும் சிறியவனாக இருந்தாயே என்றேன். ராகுலின் கண்களில் இப்போது கண்ணீர் இருந்தது. ஆனால் அவன் முகத்தில் வலியுடன் கூடிய புன்னகை இருந்தது. அவன், ஆம், நான் சிறியவன்தான், ஆனால் அனைத்தையும் மறந்துவிடும் அளவுக்கு சிறியவன் இல்லை. என் தந்தை என்று வீட்டை விட்டு வெளியே சென்று மீண்டும் ஒருபோதும் திரும்பி வரவில்லை என்பது எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. என் தாய் இரவெல்லாம் அழுது, யாரோ நம் வீட்டை அழித்து விட்டார்கள் என்று சொல்லி மயங்கி விழுந்தது இன்றும் என் நினைவில் இருக்கிறது என்றான். நான் அதிர்ச்சியில் உறைந்து பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயத் துடிப்பு மிக வேகமாக இருந்தது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக நான் மறக்க முயன்ற அந்த தீய கடந்த காலம் இன்று மீண்டும் என் முன்னால் வந்து நிற்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது.
ஒருவேளை அதற்காகத்தான் அவன் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறான். நான் அங்கேயே அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் மனதில் பழைய நினைவுகள் சுழன்றன. அப்போது திடீரென்று பின்னால் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. ராகுல் மகனே, என்னாச்சு? இவர்களை ஏன் உள்ளே அழைத்து வந்தாய்? அந்த குரலை கேட்டதும் நான் மெதுவாக திரும்பி பார்த்தேன். அவளை பார்த்ததும் என் இதயம் வேகமாக துடித்தது. ஏனென்றால் அவள் வேறு யாருமல்ல, விஜயகாந்தின் மனைவி. முதலில் அவளை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் இப்போது அவள் தலைமுடியில் நரை விழுந்திருந்தது. முகத்தில் முதுமையின் கோடுகள் இருந்தன. ஆனால் சில நொடிகள் கழித்து நான் அவளை அடையாளம் கண்டுகொண்டேன். ஒருவேளை அவளும் என்னை அடையாளம் கண்டுகொண்டிருக்கலாம். என்னை பார்த்ததும் அவள் அப்படியே நின்றாள். அவள் முகத்தின் நிறம் மாறியது. அவள் கண்கள் கோபத்தாலும் வலியாலும் நிறைந்திருந்தன. அவள் சில நொடிகள் என்னையே முறைத்துப் பார்த்தாள். பின் நடுங்கும் குரலில், நீ இங்கே எப்படி என்று கேட்டாள். அவள் குரலைக் கேட்டதும் என் பயம் மேலும் அதிகரித்தது. நான் நாற்காலியிலிருந்து எழ முயன்றேன். ஆனால் என் கால்கள் நடுங்கின. ராகுல் தன் தாயின் அருகில் சென்று நின்றான். இருவரும் என் முன்னால் வந்து நின்றனர். அந்த நேரத்தில் அவர்கள் முகத்தில் இருந்த வலியும் கோபமும் எந்த அளவுக்கு இருந்ததென்றால் என்னால் அவர்கள் கண்களை நேராக பார்க்கக்கூட முடியவில்லை. ராகுலின் தாய் அழுது கொண்டே, சொல், என் கணவர் எங்கே? என் விஜயகாந்த் எங்கே போனார்? இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன, இன்றுவரை அவரைப் பற்றி எந்த தகவலும் இல்லை. அன்றைய தினம் அவர் கடைசியாக உன் கணவருடன்தான் சென்றார் என்றாள். அவள் குரலைக் கேட்டதும் என் இதயம் தளர்ந்து போனது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக நான் உள்ளுக்குள் புதைத்து வைத்திருந்த அந்த பழைய ரகசியம் இன்று மீண்டும் என் முன்னால் வந்து நின்றது. நான் உடனடியாக பயத்துடன், பாருங்கள் சகோதரி, எனக்கு உண்மையில் எதுவும் தெரியாது. என் கணவர் என்னிடம் எதையும் சொல்லவில்லை என்றேன். ஆனால் ராகுல் கோபத்துடன் என்னை நோக்கி வந்து சத்தமாக, பொய் சொல்லாதீர்கள், எனக்கு எல்லாம் தெரியும். என் தந்தை கடைசியாக உங்கள் கணவருடன்தான் பயிர் விற்க நகரத்திற்குச் சென்றார். கிராம மக்கள் அவர்கள் இருவரையும் ஒன்றாகச் செல்வதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் திரும்பியது உங்கள் கணவர் மட்டும்தான். என் தந்தை ஒருபோதும் திரும்பி வரவில்லை. அதற்குப் பிறகு உங்கள் கணவர் இதைப் பற்றி யாரிடமும் எதுவும் பேசவில்லை என்றான். அவன் குரலில் இருந்த வலி என் இதயத்தை நடுங்க வைத்தது. அவன் மேலும், உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். உங்கள் கணவர் வழியில் என் தந்தைக்கு என்ன நடந்தது? அவர்கள் எங்கே மறைந்தார்கள்? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அல்லது இறந்துவிட்டார்களா என்பதை நிச்சயம் உங்களிடம் சொல்லியிருப்பார். எனக்கு உண்மை தெரிய வேண்டும் என்றான். அவனது தாயும் அழுது கொண்டே, நாங்கள் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தோம். ஒவ்வொரு கதவாக ஏறி இறங்கினோம், எல்லா இடங்களிலும் தேடினோம். ஆனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நீங்கள் எங்கள் வாழ்க்கையை அழித்துவிட்டீர்கள் என்றாள். அவர்கள் பேசுவதைக் கேட்டு என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் அந்த பழைய பயத்துடன்தான் நானும் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தேன். இருப்பினும் நடுங்கும் குரலில், இல்லை மகனே, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. எனக்கு எதுவுமே தெரியாது என்றேன். ராகுலின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவன் சத்தமாக, நீங்கள் உண்மையை சொல்லவில்லை என்றால் நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத தண்டனையை உங்களுக்குத் தருவேன். இத்தனை ஆண்டுகளாக என் தாய் ஒவ்வொரு இரவும் அழுது கொண்டிருக்கிறாள். நான் சிறுவயதிலிருந்தே என் தந்தைக்காக காத்திருக்கிறேன். அந்த நாளில் உங்கள் கணவர் அவருடன்தான் சென்றார் என்று எனக்கு தெரிந்த பிறகு உண்மையை அறியாமல் நான் விடமாட்டேன் என்றான். நான் பயத்தில் நடுங்கினேன். ஆனாலும் அதே பதிலைச் சொன்னேன். மகனே, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போது திடீரென்று அவன் என் கையை வலுவாக பிடித்து கொண்டான். அந்த பிடி மிகவும் இறுக்கமாக இருந்ததால் எனக்கு வலித்தது. நான் பயந்து கையை விடுவிக்க முயன்றேன். ஆனால் அவன் என்னை குதிரையைப் போல இழுத்து வீட்டின் பின்பக்கத்திற்கு அழைத்துச் சென்றான். அவனது தாயும் அவனை பின்தொடர்ந்தாள். நான் தொடர்ந்து, மகனே, என்னை விட்டுவிடு, நான் எந்தத் தப்பும் செய்யவில்லை என்று அழுது கொண்டே சொன்னேன். ஆனால் அந்த நேரத்தில் அவன் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. அவன் என்னை ஒரு இருட்டு அறைக்கு முன்னால் அழைத்துச் சென்று கதவைத் திறந்து உள்ளே தள்ளினான். நான் தடுமாறி தரையில் விழுந்தேன். நான் எழுவதற்கு முன்பே அவன் வெளியிலிருந்து கதவைச் சாத்தினான். நான் சத்தமாக அலறினேன், கதவைத் திறங்கள், என்னை வெளியே விடுங்கள், நான் எந்தத் தப்பும் செய்யவில்லை. ஆனால் வெளியே முற்றிலும் நிசப்தமாக இருந்தது. எந்த பதிலும் இல்லை. அந்த அறை மிகவும் சிறியதாகவும் இருட்டாகவும் இருந்தது. அங்கே காற்றோட்டம் கூட இல்லை. வெப்பத்தின் காரணமாக மூச்சுத் திணறத் தொடங்கியது. என் தொண்டை வறண்டது. நான் மீண்டும் மீண்டும் கதவைத் தட்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் யாரும் வரவில்லை.
மெதுவாக என் உடல் சோர்ந்து போனது. தாகத்தினால் என் தொண்டை எரிந்தது. அழுது கொண்டே தரையில் அமர்ந்து யாராவது என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டினேன். நேரம் மெதுவாக நகர்ந்தது. எத்தனை மணி நேரம் ஆனது என்று எனக்கு புரியவில்லை. அந்த இருட்டு அறையில் நான் இறந்து விடுவேன் என்று தோன்றியது. வெப்பமும் தாகமும் என் நிலையை மிகவும் மோசமாக்கியிருந்தது. என் உதடுகள் காய்ந்து போயிருந்தன. கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் மீண்டும் மீண்டும் என் மகன்களை நினைத்துக் கொண்டேன். ஒருவேளை அவர்கள் என்னை வீட்டை விட்டு துரத்தாமல் இருந்திருந்தால் இன்று இந்த நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் என்று தோன்றியது. மெல்ல மெல்ல என் சக்தி குறைந்து இறுதியாக நான் மயக்கமடைந்து தரையில் விழுந்தேன். எவ்வளவு நேரம் ஆனது என்று தெரியவில்லை. திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அறைக்குள் மெல்லிய வெளிச்சம் வந்தது. என் கண்கள் கஷ்டப்பட்டு திறந்தன. நான் அரை மயக்க நிலையில் இருந்தேன். அப்போது என் முன்னால் அதே தாயும் மகனும் நிற்பதைக் கண்டேன். ராகுலின் தாயின் முகத்தில் இப்போது கோபத்தை விட பயமே அதிகமாக இருந்தது. என் நிலை இவ்வளவு மோசமாகிவிடும் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். ராகுல் விரைவாக என் அருகில் வந்து அமர்ந்தான். அவன் எனக்கு ஆதரவாக என்னை தூக்கி பதற்றமான குரலில் அம்மா கண்களைத் திறங்கள் என்றான். பிறகு அவன் விரைவாக தண்ணீர் பாட்டிலை எடுத்து என் உதட்டில் வைத்தான். நான் நடுங்கும் கைகளுடன் தண்ணீர் குடித்தேன். அந்த நேரத்தில் என் உயிர் மீண்டும் திரும்புவது போல உணர்ந்தேன். ராகுலின் தாயும் என் அருகில் அமர்ந்து சகோதரி, எங்களை மன்னித்துவிடு. நாங்கள் உண்மையை மட்டுமே அறிய விரும்பினோம். ஆனால் உன் நிலை இப்படி ஆகிவிடும் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்றாள். நான் தண்ணீர் குடித்துக்கொண்டே அவர்களை பார்த்தேன். ஏனென்றால் அந்த நேரத்தில் எனக்குள் பயமும் இருந்தது, வலியும் இருந்தது. மேலும் இத்தனை ஆண்டுகளாக மூடி மறைக்கப்பட்ட அந்த உண்மை இனி நீண்ட காலம் மறைந்திருக்காது என்ற உணர்வும் இருந்தது. பிறகு நான் மெதுவாக என்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டேன். ராகுலும் அவனது தாயும் எனக்கு முன்னால் அமர்ந்திருந்தனர். அவர்கள் கண்களில் கோபமும் இருந்தது, வலியும் இருந்தது, உண்மையை அறியும் தவிப்பும் இருந்தது. என் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் தொடர்ந்து அழுதுகொண்டே இருந்தேன். ஏனென்றால் பல ஆண்டுகளாக என் நெஞ்சுக்குள் புதைத்து வைத்திருந்த விஷயத்தை இன்றுதான் முதல் முறையாக யாரிடமோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் நடுங்கும் குரலில் சொல்ல ஆரம்பித்தேன். மகனே, இன்று முதல் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயம் இது. அந்த நேரத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு இடையே மிகச்சிறந்த உறவு இருந்தது. உன் தந்தை விஜயகாந்தும் என் கணவர் சஞ்சயும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். இல்லை, நண்பர்களுக்கும் மேலாக இருந்தனர். இருவரும் ஒருவரை ஒருவர் சகோதரர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள். எங்கள் கிராமம் முழுவதிலும் அவர்கள் நட்பை பற்றிதான் பேசுவார்கள். உண்மையான நட்பு என்றால் விஜயகாந்தையும் சஞ்சயையும் பாருங்கள் என்று மக்கள் சொல்வார்கள். இருவரும் வயலில் சேர்ந்து வேலை செய்வார்கள், சேர்ந்து பயிர் செய்வார்கள், சேர்ந்து நகரத்திற்குச் சென்று விற்று வருவார்கள். ஒருவரது வீட்டில் மகிழ்ச்சி என்றால் மற்றவர் அதைவிட அதிகமாக மகிழ்ச்சியடைவார். ஒருவருக்கு துன்பம் என்றால் மற்றவர் முதலில் வந்து நிற்பார். நானும் உன் தாயும் மிகவும் நெருக்கமாக பழகினோம். நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பம் போல இருந்தோம். அந்த நேரத்தில் வாழ்க்கை மிக அழகாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் மனிதன் செய்யும் ஒரு தவறு எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுதான் அன்று நடந்தது. நான் கண்ணீரை துடைத்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தேன். அன்று அடைமழை பெய்து கொண்டிருந்தது. வானம் கருப்பு மேகங்களால் சூழ்ந்திருந்தது. மின்னல் வெட்டிக்கொண்டிருந்தது. கிராமமே கிட்டத்தட்ட ஆள் நடமாட்டமின்றி இருந்தது. ஏனென்றால் அனைவரும் தங்கள் வீடுகளுக்குள் இருந்தனர். சஞ்சய் வயலை பார்க்கச் சென்றிருந்தார். நான் வீட்டில் தனியாக இருந்தேன். அப்போது திடீரென்று கதவில் பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. நான் சென்று கதவை திறந்தபோது முன்னால் விஜயகாந்த் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் அவர் நிலை சரியாக இல்லை. கண்கள் சிவந்திருந்தன. அவரால் சரியாக நிற்கக்கூட முடியவில்லை. அவர் உடலில் இருந்து மதுவின் நாற்றம் கடுமையாக வீசியது. நான் அவரிடம், அண்ணா, இப்போது சஞ்சய் வீட்டில் இல்லை, நீங்கள் பிறகு வாருங்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர் உள்ளே வர முயன்றார். சகோதரி, வெளியே மழை பலமாக பெய்கிறது, நான் சிறிது நேரம் தங்கிக் கொள்கிறேன் என்றார். அவர் குடும்பத்தில் ஒருவர் என்று கருதி நான் உள்ளே வர அனுமதித்தேன். அவர் உள்ளே வந்து அமர்ந்தார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர் நடவடிக்கைகள் விசித்திரமாக இருப்பதை நான் உணர்ந்தேன். அவர் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். எப்போதும் இருப்பது போன்ற கண்கள் அவரிடம் இல்லை. எனக்கு பயமாக இருந்தது. நான் அவரிடம், அண்ணா, நீங்கள் உட்காருங்கள், நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றேன். ஆனால் நான் திரும்புவதற்குள் அவர் என் கையை பிடித்துக் கொண்டார். நான் பயந்து போனேன். கையை விடுவிக்க போராடி, என்ன செய்கிறீர்கள்? என்னை விடுங்கள், உங்களுக்கு போதையில் என்ன செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை, தயவுசெய்து இங்கிருந்து போய்விடுங்கள் என்று கத்தினேன். ஆனால் அவர் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை.
ஒருவேளை அவர் அளவுக்கு அதிகமாக குடித்திருந்தாரோ அல்லது யாராவது வேண்டுமென்றே அவருக்கு புகட்டியிருந்தார்களோ அவர் தன் கட்டுப்பாட்டை இழந்திருந்தார். அவர் என்னை தொடர்ந்து நெருங்கினார். நான் மிகவும் பயந்து போனேன். அவரை தள்ளிவிட்டேன். ஆனால் அவர் மீண்டும் என்னை நோக்கி வந்தார். என் ஆடைகளை பீக்கத் தொடங்கினார். நான் சத்தமாக அழுது கொண்டே தூரமாக இருக்கச் சொன்னேன். ஆனால் அவர் எதையும் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அப்போதுதான் அருகே இருந்த ஒரு கனமான கட்டை என் கண்ணில் பட்டது. பயத்திலும் பதற்றத்திலும் நான் அந்த கட்டையை எடுத்து என் முழு பலத்துடன் அவர் தலையில் அடித்தேன். அடித்த வேகத்தில் அவர் தரையில் விழுந்து மயக்கமடைந்தார். அந்த நேரத்தில் என் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் மிகவும் பயந்து போயிருந்தேன். என் கை, கால்கள் மரத்துப் போயிருந்தன. என் ஆடைகள் கிழிந்திருந்தன. தலைமுடி கலைந்திருந்தது. நான் அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து சத்தமாக அழத் தொடங்கினேன். எல்லாம் முடிந்துவிட்டது என்று எனக்கு தோன்றியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு விஜயகாந்திற்கு நினைவு திரும்பியது. அவர் மெதுவாக கண்களை திறந்தார். என்ன நடந்தது என்று அவருக்கு புரிந்ததும் அவர் முகம் வெளுத்துப் போனது. அவர் வெட்கத்தினால் என் முகத்தை பார்க்கக்கூட முடியவில்லை. தடுமாறியபடி எழுந்து எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து ஓடிவிட்டார். நான் இன்னும் அதே மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். அப்போது சிறிது நேரம் கழித்து சஞ்சய் வீட்டிற்கு திரும்பினார். என்னை இந்த நிலையில் பார்த்ததும் அவர் பதறிப்போய் ஓடிவந்தார். என்ன நடந்தது? நீ ஏன் இந்த நிலையில் இருக்கிறாய்? ஏன் அழுகிறாய்? என்று கேட்டார். நான் நடுங்கிக் கொண்டே அவர் இல்லாத நேரத்தில் விஜயகாந்த் வீட்டிற்கு வந்ததையும் என்னிடம் தவறாக நடக்க முயன்றதையும் நடந்ததை அப்படியே சொன்னேன். நான் பயந்து அவர் தலையில் கட்டையால் அடித்ததையும் அவர் மயக்கமடைந்ததையும் கூறினேன். நினைவு வந்ததும் அவர் ஓடிவிட்டதையும் சொன்னேன். என் பேச்சைக் கேட்ட சஞ்சய் முதலில் அப்படியே அமைதியாகிவிட்டார். பிறகு திடீரென்று கோபமாக, இல்லை, இது பொய். விஜயகாந்த் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். அவன் என் சகோதரன். அவன் மீது நீ எப்படி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்லலாம்? உனக்கு வெட்கமாக இல்லையா? என்று கேட்டார். அவர் சொன்னதைக் கேட்டு என் இதயம் உடைந்து போனது. நான் அழுது கொண்டே, நான் ஏன் பொய் சொல்லப் போகிறேன்? என் நிலையையும் கிழிந்த ஆடைகளையும் பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவர் தலையில் இருக்கும் காயத்தைப் போய் பாருங்கள். என்னை காத்துக்கொள்ளத்தான் நான் அடித்தேன். அதனால்தான் அவர் நின்றார் என்றேன். நான் இவ்வளவு சொன்னதும் சஞ்சய் அப்படியே அமைதியானார். அவர் முகத்தில் கோபமும் இருந்தது, துக்கமும் இருந்தது. உள்ளுக்குள் அவர் உடைந்து போயிருந்தார். ஏனென்றால் தன் உயிரினும் மேலாக நேசித்த நண்பன் எப்படி இப்படிச் செய்ய முடியும் என்று அவருக்கு புரியவில்லை. என் பேச்சைக் கேட்ட பிறகு அந்த அறையில் நேரம் அப்படியே உறைந்துவிட்டது போன்ற அமைதி நிலவியது. ராகுலின் தாய் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். அவர் கைகள் நடுங்கின. அவர் வாயை பொத்திக்கொண்டு தன்னைத்தானே தேற்றிக்கொள்ள முயன்றார். ராகுல் ஒரு கல்லைப் போல அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் என் பக்கம் இருந்தன. ஆனால் அவன் என்னை பார்ப்பது போலவே தெரியவில்லை. அவன் மனம் எங்கோ சென்றிருந்தது. ஒருவேளை அவன் தன் தந்தையைப் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கலாம். சிறுவயது முதலே அவன் தேடி வந்த தந்தை, யாருடைய நினைவில் அவன் தாய் தன் வாழ்நாள் முழுவதையும் கண்ணீரில் கழித்தாளோ அந்த தந்தை அன்று என்ன ஆனார் என்பது இப்போது அவனுக்கு தெரிந்திருந்தது. என் நெஞ்சில் பல ஆண்டுகளாக புதைத்து வைத்திருந்த ரகசியம் இன்று வெளியே வந்ததால் நானும் அழுது கொண்டே இருந்தேன். நான் நடுங்கும் குரலில் மீண்டும் தொடர்ந்தேன். மகனே, உன் தந்தை மிகவும் நல்ல மனிதர். அவர் குணத்தால் கெட்டவர் அல்ல. அன்று மது அவரை ஒரு பெரிய தவறை செய்ய வைத்துவிட்டது. அவர் செய்ததற்கு மிகுந்த வருத்தமடைந்தார். அந்த சம்பவத்திற்குப் பிறகு அவர் பலமுறை சஞ்சயிடம் மன்னிப்பு கேட்க வந்தார். அவர் கைகளை கூப்பி, சகோதரா, என்னிடம் பெரிய தவறு நடந்துவிட்டது. அன்று எனக்கு என்னவானது என்று எனக்கே புரியவில்லை. உன் முகத்தைப் பார்க்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆனால் நான் மனதளவில் கெட்டவன் அல்ல என்று கதறினார். சஞ்சய் வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தார். தான் சகோதரனாகக் கருதியவனே தன் உலகத்தையே குலைத்துவிட்டானே என்ற வேதனை அவருக்கு. அவர் என்னை பார்த்து அழுதுவிடுவார். ஆனால் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. இரு நண்பர்களுக்கும் இடையே திடீரென்று ஏன் இந்த இடைவெளி என்று கிராம மக்களுக்கும் புரியவில்லை. எப்போதும் ஒன்றாகத் தெரிந்தவர்கள் இப்போது ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ளவே தயங்கினார்கள். ஆனால் உண்மை யாருக்கும் தெரியாது. காலம் கடந்ததே தவிர சஞ்சயின் மனதில் இருந்த கோபம் குறையவில்லை. அவர் இரவு முழுவதும் விழித்திருப்பார். சில சமயம் திடீரென்று எழுந்து வெளியே சென்று விடியும் வரை வானத்தை பார்த்து கொண்டிருப்பார். நடந்ததை மறந்துவிடுமாறு நான் பலமுறை அவரிடம் கூறினேன். ஆனால் அவரால் மறக்க முடியவில்லை. தன் நம்பிக்கை சிதைக்கப்பட்டுவிட்டது என்று அவர் நினைத்தார். அந்த எண்ணமே அவர் உள்ளுக்குள் விஷமாக மாறத் தொடங்கியது. பிறகு அந்த துரதிர்ஷ்டவசமான நாள் வந்தது. அது அனைத்தையும் முடித்து வைத்தது.
அன்று காலை வழக்கம்போல இருவரும் தானியங்களை ஏற்றிக்கொண்டு நகரத்திற்குச் செல்லவிருந்தனர். கிராம மக்கள் அன்றைக்கும் அவர்கள் வழக்கம்போல செல்வதை பார்த்தனர். அதுதான் அவர்களின் கடைசி பயணம் என்று யாருக்கும் தெரியாது. சூரியன் உதித்ததும் இருவரும் லாரியில் மூட்டைகளை ஏற்றினர். வானிலை மிகவும் வெப்பமாக இருந்தது. ஆனால் வேலை முக்கியம் என்பதால் கிளம்பினார்கள். உன் தந்தை லாரியை ஓட்டினார். சஞ்சய் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார். ஆரம்பத்தில் இருவரும் அமைதியாக இருந்தனர். சாலை நீளமாக இருந்தது. வெயிலும் மெல்ல மெல்ல கடுமையாகிக் கொண்டிருந்தது. வழியில் சில சமயம் இருவரும் கொஞ்சம் பேசிக்கொண்டனர். ஆனால் முன்பு இருந்த சிரிப்பு இப்போது இல்லை. சஞ்சய் தன்னிடம் இருந்து விலகிவிட்டதை உன் தந்தை உணர்ந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் சூழலை சரிசெய்ய அவர் முயற்சி செய்தார். சகோதரா, எல்லாவற்றையும் மறந்துவிடு, என்னிடம் தவறு நடந்துவிட்டது என்று அவர் சொல்வார். ஆனால் சஞ்சய் அமைதியாகவே இருந்தார். அன்றைய தினமும் அந்த பாழடைந்த சாலையில் லாரி முன்னேறிச் சென்று கொண்டிருந்தது. வெயில் எவ்வளவு கடுமையாக இருந்தது என்றால் சாலையிலிருந்து வெப்பக்காற்று வீசிக்கொண்டிருந்தது. பல மணிநேர பயணத்திற்குப் பிறகு இருவரும் மிகவும் சோர்வடைந்தனர். அப்போது சஞ்சய் மெதுவாக, சகோதரா, நான் மிகவும் களைப்படைந்து விட்டேன். சிறிது நேரம் எங்காவது நிற்கலாம், தண்ணீர் குடித்துவிட்டு பிறகு செல்லலாம் என்றார். உன் தந்தை, இன்னும் சிறிது தூரம்தான் இருக்கிறது, நகரத்திற்குச் சென்று ஓய்வெடுக்கலாம் என்றார். ஆனால் சஞ்சய், இல்லை, தலை மிகவும் பாரமாக இருக்கிறது, மரத்தடியில் சிறிது நேரம் உட்காரலாம் என்றார். பிறகு உன் தந்தை அவர் பேச்சை ஏற்றுக்கொண்டார். சாலை ஓரத்தில் லாரியை நிறுத்தினார். அங்கே ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அதன் நிழலில் சிறிது குளிர்ச்சியாக இருந்தது. இருவரும் கீழே இறங்கினர். உன் தந்தை அருகிலிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து சிறிது குடித்தார். பிறகு சிரித்துக்கொண்டே, பார் சகோதரா, நாம் வயதாகிவிட்டோம். முன்னால் இருந்த பலம் இப்போது இல்லை என்றார். ஆனால் சஞ்சய் பதில் சொல்லவில்லை. அவர் அமைதியாக மரத்தடியில் அமர்ந்தார். உன் தந்தை அருகிலிருந்த தரையில் படுத்துக்கொண்டார். வெப்பத்தாலும் சோர்வாலும் அவர் கண்கள் மூடின. சிறிது நேரம் அங்கே காற்றின் சத்தம் மட்டுமே கேட்டது. ஆனால் சஞ்சயிற்குள் புயல் வீசிக்கொண்டிருந்தது. அவர் என்னிடம் அந்த நிலையை பார்த்த அந்த இரவை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தார். என் கண்ணீரும் கிழிந்த ஆடைகளும் அவர் நினைவுக்கு வர வர அவர் இதயம் உள்ளுக்குள் எரிந்தது. மன்னிக்க முயற்சி செய்தும் முடியவில்லை. அப்போது திடீரென்று உன் தந்தை பக்கம் திரும்பியபோது அவர் தலை பின்னால் இருந்த மரத்தின் வேரில் மோதியது. தலையில் ஏற்கனவே இருந்த காயம் மீண்டும் திறந்து அதிலிருந்து இரத்தம் வழியத் தொடங்கியது. அந்த இரத்தத்தை பார்த்ததும் சஞ்சய் உறைந்து போனார். ஏனென்றால் அதுதான் நான் அவரிடம் சொன்ன அதே காயம். நான் பொய் சொல்லவில்லை என்பதை அந்த தருணத்தில் அவர் முழுமையாக நம்பினார். அவர் மீது எஞ்சியிருந்த நம்பிக்கை அந்த நொடியே உடைந்தது. தன்னை சகோதரனாக கருதியவனே தன் நம்பிக்கையை மிதித்து விட்டதாக அவர் கருதினார். அதே நொடி அவர் கோபம் அவர் அறிவை விஞ்சியது. மெதுவாக எழுந்தார். அவர் கண்கள் சிவந்திருந்தன. தன்னை தடுத்துக்கொள்ள அவர் விரும்பினார். ஆனால் அவர் மூளை வேலை செய்யவில்லை. அருகில் கிடந்த பெரிய கல்லை எடுத்தார். உன் தந்தை அந்த நேரத்தில் பாதி தூக்கத்தில் இருந்தார். அடுத்த சில நொடிகளில் என்ன நடக்கப் போகிறது என்பது அவருக்கு தெரியவில்லை. சஞ்சய் நடுங்கும் குரலில் அவரிடம், விஜயகாந்த், நீ என் நம்பிக்கையை சிதைத்துவிட்டாய் என்று சொன்னார். உன் தந்தை அவர் சொல்வதை புரிந்து கொள்ளும் முன்பே கோபத்திலிருந்த சஞ்சய் அந்த கல்லை அவர் முகத்தில் ஓங்கி அடித்தார். அந்த அடி எவ்வளவு பலமாக இருந்தது என்றால் உன் தந்தை வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்தார். வாயிலும் தலையிலும் இரத்தம் வழிந்தது. எழ முயன்றும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. சில நொடிகளில் அவர் உடல் முற்றிலும் அமைதியானது. அந்த தருணம் உலகம் அப்படியே நின்றது. சஞ்சயின் கையிலிருந்து கல் கீழே விழுந்தது. தான் என்ன செய்துவிட்டோம் என்பதை அவர் உணர்ந்தார். பயத்தில் பின்வாங்கினார். அவர் கைகள் நடுங்கின. அழுது கொண்டே, சகோதரா, எழுந்துவிடு, என்னிடம் தவறு நடந்துவிட்டது என்று அவர் விஜயகாந்தை எழுப்ப முயன்றார். ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. உன் தந்தை இறந்துவிட்டார். அந்த பாழடைந்த சாலையில் காற்று மட்டுமே வீசிக்கொண்டிருந்தது. சஞ்சயின் அழுகுரல் மட்டும் கேட்டது. அவர் அங்கேயே அமர்ந்து கதறி அழுதார். இப்போது என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. அவர் கிராமத்திற்குச் சென்று உண்மையைச் சொன்னால் மக்கள் அவரை துரோகி என்பார்கள். அவர் குடும்பம் அழிந்துவிடும். பயத்திலும் பதற்றத்திலும் அவர் மற்றொரு பெரிய தவறை செய்தார். சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டார். பிறகு தன் கைகளாலேயே மண்ணைத் தோண்டத் தொடங்கினார். அழுது கொண்டே, சகோதரா, என்னை மன்னித்துவிடு, கோபத்தில் எல்லாவற்றையும் அழித்துவிட்டேன் என்று புலம்பிக் கொண்டே இருந்தார். சிறிது நேரம் கழித்து சாலை ஓரத்தில் உன் தந்தையின் உடலை புதைத்துவிட்டு யாருக்கும் சந்தேகம் வராதபடி மண்ணை சமப்படுத்தினார். அந்த நேரத்தில் அவர் உடல் முழுவதும் மண்ணும் இரத்தமும் படிந்திருந்தது. இரவு ஆகும் வரை அங்கேயே அமர்ந்திருந்தார்.
எப்படி வீட்டிற்கு செல்வது என்று புரியாமல் நள்ளிரவில் மட்டும் லாரியுடன் கிராமத்திற்கு திரும்பினார். அவர் வீட்டிற்கு வந்தபோது அவர் நிலை கண்டு நான் பயந்து போனேன். அவர் ஆடைகள் மண்ணால் அழுக்காகி முகம் வெளுத்து கண்கள் வீங்கியிருந்தன. விஜயகாந்த் எங்கே என்று கேட்டேன். அவர் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்தார். இரவு முழுவதும் நடுங்கிக் கொண்டே இருந்தார். அடுத்த நாள் கிராமத்தில் விஜயகாந்தை காணவில்லை என்ற செய்தி பரவியது. அனைவரும் தேடத் தொடங்கினர். உன் தாய் ஒவ்வொரு கதவாக ஏறி இறங்கினார். எல்லா இடங்களிலும் தேடினார். ஆனால் அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அன்றிலிருந்து சஞ்சய் எப்போதும் போல இருந்ததே இல்லை. அவர் எப்போதும் பயத்திலேயே வாழத் தொடங்கினார். இரவில் அலறிக்கொண்டு எழுவார். பலமுறை தூக்கத்தில் விஜயகாந்தின் பெயரைச் சொல்லி அழுது கொண்டே இருப்பார். தன் குற்ற உணர்வின் பாரத்தால் அவரது உடல் மெல்ல மெல்ல வலுவிழந்து போனது. மகனே, உண்மை இதுதான். உன் தந்தையை எந்த எதிரியும் கொல்லவில்லை. கோபத்தால் சிதைந்து போன அவருடைய சொந்த நண்பன்தான் கொன்றுவிட்டான். அன்றைய இரவு எங்கள் வாழ்க்கையின் மிகவும் துயரமான இரவுகளில் ஒன்றாக அமைந்தது. வீட்டின் உள்ளே அந்த வீட்டின் மகிழ்ச்சி அனைத்தும் என்றென்றைக்குமாக மறைந்துவிட்டது போன்ற ஒரு நிசப்தம் நிலவியது. வெளியே காற்று வீசிக்கொண்டிருந்தது. அவ்வப்போது நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. ஆனால் எங்கள் வீட்டிற்குள் ஒரு மனிதனின் உடைந்த மூச்சொலியும் அடக்கி அழுத சத்தமும் மட்டுமே ஒலித்தது. அந்த மனிதன் என் கணவர் சஞ்சய். அவர் அறையின் ஒரு மூலையில் தரையில் அமர்ந்திருந்தார். அவர் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. முகம் வாடியிருந்தது. கண்கள் சிவந்து போயிருந்தன. சில மணி நேரங்களிலேயே அவர் பல ஆண்டுகள் முதிர்ந்து போனது போல தெரிந்தது. அன்று முதல் அவர் சரியாக சாப்பிடவில்லை. யாரிடமும் பேசவில்லை. அமைதியாக உட்கார்ந்து அவ்வப்போது திடீரென அழுது கொண்டிருப்பார். நானும் உள்ளுக்குள் உடைந்திருந்தேன். ஆனால் நான் உடைந்துவிட்டால் அவரும் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடும் என்பதால் நான் என்னை ஒருவாறு தேற்றிக்கொண்டேன். நான் அடிக்கடி அவர் அருகில் அமர்ந்து, உன்னை நீ கட்டுப்படுத்திக்கொள், நடக்க வேண்டியது நடந்துவிட்டது என்று கூறுவேன். ஆனால் அவர் என் பக்கம் திரும்பக்கூட மாட்டார். ஏதோ ஆன்மா இல்லாதவர் போல வெறிச்சோடிய கண்களுடன் முன்னால் பார்த்து கொண்டிருப்பார். நீண்ட நேரம் அவர் அமைதியாக இருந்தார். பிறகு திடீரென்று தலையை உயர்த்தி பயத்துடன் என்னை பார்த்தார். அவர் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவர் விரைவாக அந்த பை லாரியில் இருந்தது என்றார். அவர் எந்த பையை பற்றி சொல்கிறார் என்று என்னால் ஒரு கணம் புரியவில்லை. பிறகு விஜயகாந்த் வீட்டிலிருந்து கடைசியாக வெளியேறியபோது அவர் கையில் இருந்த அந்த பழைய தோல்பை நினைவுக்கு வந்தது. சஞ்சய் வேகமாக எழுந்தார். அவர் கால்கள் நடுங்கின. நானும் அவருக்கு பின்னால் வெளியே சென்றேன். இரவு மிகவும் இருண்டிருந்தது. வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது. சுற்றிலும் இருள் பரவியிருந்தது. வீட்டிற்கு பின்னால் லாரி நின்றிருந்தது. அவர்கள் இருவரும் நகரத்திற்கு சென்ற அதே லாரி. அதில் சஞ்சய் மட்டுமே திரும்பி வந்திருந்தார். சஞ்சய் லாரியின் அருகே மெதுவாக சென்றார். ஏதோ தன் குற்ற உணர்வு அந்த லாரிக்குள் இன்னும் அவருக்காக காத்திருக்கிறது என்பது போல. அவர் நடுங்கும் கைகளால் லாரிக் கதவை திறந்து உள்ளே பார்க்கத் தொடங்கினார். பிறகு சீட்டுக்கு அடியில் இருந்து அந்த பழைய தோல் பையை எடுத்தார். அந்த பை மண்ணும் தூசியும் படிந்திருந்தது. அதை பார்த்ததும் என் இதயத் துடிப்பு அதிகரித்தது. அதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. நாங்கள் இருவரும் விரைவாக அறைக்குள் வந்தோம். சஞ்சய் கதவை சாத்திவிட்டு அந்த பையை தன் முன்னால் வைத்துக்கொண்டு அதை திறக்கத் துணிச்சல் இல்லாதது போல சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு நடுங்கும் கைகளால் ஜிப்பரை திறந்தார். பைக்குள் சில ரூபாய் நோட்டுகள் இருந்தன. சில நிலப்பத்திரங்கள் இருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு கடிதம் இருந்தது. சஞ்சய் அந்த கடிதத்தை எடுத்ததும் அவர் கைகள் இன்னும் அதிகமாக நடுங்கின. அவர் அதை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக திறந்தார். அவர் படிக்கத் தொடங்கியபோது அவர் குரல் நடுங்கியது. அதில் எழுதப்பட்டிருந்தது, சஞ்சய் சகோதரா, என்னை மன்னித்துவிடு. என்னிடம் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. நான் செய்ததற்கு மிகுந்த வெட்கப்படுகிறேன். என் மீது எனக்கே வெறுப்பாக இருக்கிறது. உனது நம்பிக்கையை நான் சிதைத்து விட்டேன் என்பது எனக்கு தெரியும். ஒருவேளை நீ என்னை மன்னிக்க மாட்டாய். இருந்தாலும் கைகளைக் கூப்பி உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இன்று நாம் இருவரும் கடைசியாக ஒன்றாக பயணம் செய்கிறோம். அதனால்தான் இந்த கடிதத்தை விட்டுச் செல்கிறேன். இவை என் நிலங்கள் மற்றும் தோட்டங்களின் பத்திரங்கள். இவை நான் என் வாழ்நாள் முழுவதும் உழைத்துச் சம்பாதித்த பணம். இவை அனைத்தையும் உனக்குத் தருகிறேன். நான் என் மனைவியையும் மகனையும் அழைத்துக்கொண்டு இந்த கிராமத்தை விட்டு வெளியேறுகிறேன். நீ என் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு வெகுதூரம் சென்று விடுவேன். நான் உன் வாழ்க்கையிலிருந்து என்றென்றைக்குமாக விலகிவிடுவேன். முடிந்தால் என்னை மன்னித்துவிடு சகோதரா. என் தவறுக்கான பாரத்தை என்னால் சுமக்க முடியவில்லை. ஆனால் நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன். நான் செய்ததை என்னால் மாற்ற முடியாது.
இன்றைய இந்த பயணம் ஒருவேளை நமது கடைசி பயணமாக இருக்கலாம். அந்த கடிதத்தை படிக்கும்போதே சஞ்சயின் குரல் உடைந்தது. கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவர் கையிலிருந்து அந்த கடிதம் கீழே விழுந்தது. அவர் தரையிலேயே அமர்ந்து கதறி அழத் தொடங்கினார். அவர் தலையில் கைகளை வைத்துக்கொண்டு, நான் என்ன செய்துவிட்டேன்? என் சொந்த சகோதரனையே கொன்றுவிட்டேனே. அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகத்தானே இருந்தான். என்னை விட்டுவிட்டு வெகுதூரம் சென்றிருப்பான். ஆனால் நான் கோபத்தில் அனைத்தையும் அழித்துவிட்டேனே என்று சொல்லிக் கதறினார். அவர் அழுவதைப் பார்த்ததும் என் இதயமே வெடித்தது. ஏனென்றால் விஜயகாந்த் தன் தவறுக்காக உண்மையிலேயே வருந்தியிருக்கிறார் என்பது எனக்கு அப்போதுதான் புரிந்தது. அவர் பழிவாங்க வரவில்லை, அவர் அனைத்தையும் விட்டுவிட்டுச் செல்லவே இருந்திருக்கிறார். அவர் தன் நண்பனை இழக்க விரும்பவில்லை. ஆனால் அந்த ஒரு நொடி கோபம் அனைத்தையும் முடித்துவிட்டது. சஞ்சய் அழுதுகொண்டே, நான் அன்று கல்லை எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று அவன் உயிரோடு இருந்திருப்பான். அவனது மகன் தன் தந்தையுடன் இருந்திருப்பான். அவன் மனைவி தனியாக இருந்திருக்க மாட்டாள். ஒரு முழு குடும்பத்தையே நான் அழித்துவிட்டேன் என்றார். அவர் மீண்டும் மீண்டும் தன் கன்னத்தில் அடித்துக்கொண்டு தன்னைத்தானே நொந்து கொண்டார். நான் அவரை பிடித்து அமைதிப்படுத்த முயற்சி செய்தேன். ஆனால் அவர் தன் உணர்வை இழந்திருந்தது போல தெரிந்தது. சில சமயம் சுவரில் தலையை மோதிக்கொள்வார். சில சமயம் தரையில் அமர்ந்து விஜயகாந்தின் பெயரைச் சொல்லி, சகோதரா, என்னை மன்னித்துவிடு, என்னிடம் மிகப்பெரிய பாவம் நடந்துவிட்டது என்று கதறுவார். அந்த இரவு முழுவதும் நாங்கள் ஒரு நிமிடம் கூட கண்களை மூடவில்லை. சஞ்சய் மீண்டும் மீண்டும் அந்த கடிதத்தை படித்து ஒவ்வொரு முறையும் முன்பை விட அதிகமாக உடைந்து போனார். சில சமயம் அந்த தாள்களை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு அழுவார். சில சமயம் அன்று நாம் நகரத்திற்கே செல்லாமல் இருந்திருக்கலாம் என்று புலம்புவார். ஆனால் எதையும் மாற்ற முடியாது. விடியத் தொடங்கியது. வெளியே பறவைகளின் சத்தம் கேட்டது. ஆனால் எங்கள் வீட்டிற்குள் இருள் அப்படியே இருந்தது. அந்த இரவுக்குப் பிறகு என் கணவர் முன்பை போல இருந்ததே இல்லை. அவர் முகத்தில் இருந்த சிரிப்பு என்றென்றைக்குமாக மறைந்துவிட்டது. அவர் முன்பெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியான மனிதராக இருந்தார். கிராமமே அவர் மற்றும் விஜயகாந்தின் நட்பை போற்றியது. ஆனால் இப்போது அவர் அமைதியாகிவிட்டார். பல மணி நேரம் தனியாக அமர்ந்திருப்பார். இரவில் திடீரென எழுந்து அழுவார். எப்போது உண்மை வெளியே வந்துவிடுமோ என்ற பயம் அவருக்குள் எப்போதும் இருந்தது. அவர் எப்போதும் பதற்றத்துடனே இருந்தார். யாராவது கதவை தட்டினால் கூட அவர் பயப்படுவார். யாராவது விஜயகாந்தின் பெயரைச் சொன்னால் அவர் முகம் வெளுத்துப் போகும். அவர் உள்ளுக்குள் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருந்தார். இதை பார்த்து நானும் ஒவ்வொரு நாளும் செத்துக்கொண்டிருந்தேன். ஆனால் அன்று மிகச் சிறியவனாக இருந்த அந்த பிள்ளையை நினைத்தால்தான் என் ஆன்மா நடுங்கியது. தன் தந்தைக்கு என்ன ஆனது என்று தெரியாத அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் தந்தையை எதிர்பார்த்து அவர் தாய் தினமும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பதை நினைத்தாலே என் இதயம் வெடித்தது. ஆனால் கோபம் பல உயிர்களை அழித்துவிட்டதால் காலம் கடந்துவிட்டது. அந்த கடிதம் எங்கள் வீட்டில் இருந்தது. அது ஒவ்வொரு நொடியும் எங்கள் பாவத்தை நினைவூட்டிக் கொண்டே இருந்தது. என் கணவரிடம் நான் பலமுறை பேசி சமாதானம் செய்தேன். அவர் உள்ளுக்குள் முற்றிலுமாக உடைந்திருந்தார். அவரிடம், இப்போது உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். நடந்ததை நினைத்து துன்பப்படாதீர்கள். மன்னிப்பு கிடைப்பதில்லை. இனி இதற்காக வருந்தி பயனில்லை. நம்மிடம் குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதுவே நமது பெரிய சொத்து என்று கூறினேன். அவர் அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு பெருமூச்சு விட்டு, ஒருவேளை நீ சொல்வது சரிதான். எனக்கு இப்போது இதிலெல்லாம் எந்த ஆர்வமும் இல்லை. இந்த நிலங்களோ பணமோ எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் இவைதான் சகோதரர்களாக இருப்பவர்களை எதிரிகளாக மாற்றும் என்றால் இந்த சொத்து ஒரு பயனற்றது என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு என் இதயம் நெகிழ்ந்தது. முதன்முறையாக அவர் அவ்வளவு உடைந்திருப்பதை பார்த்தேன். அவர் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். திடீரென்று அந்த நிலங்கள் மற்றும் பணத்தை ஒருபோதும் பயன்படுத்தப் போவதில்லை என்று முடிவு செய்தார். என்னிடம், இவை நம் வீட்டு மகிழ்ச்சியை கெடுப்பதை நான் விரும்பவில்லை. நம் இரு மகன்களும் வளரும்போது இதை அவர்களிடம் சமமாக பிரித்து கொடுத்துவிடு. ஆனால் இப்போது நான் இதை தொடக்கூட விரும்பவில்லை என்றார். கோபத்திலோ அல்லது துக்கத்திலோ இவ்வளவு பெரிய முடிவை எடுக்காதீர்கள் என்று நான் எவ்வளவோ எடுத்துச் சொன்னேன். ஆனால் அவர் பிடிவாதமாக இருந்தார். அடுத்த நாளே அவர் என்னை வங்கிக்கு அழைத்துச் சென்றார். அனைத்து பத்திரங்களையும் பணத்தையும் ஒரு லாக்கரில் வைத்தார். அந்த லாக்கர் என் பெயரில் இருந்தது. இது இனி உன்னிடம் பத்திரமாக இருக்கும். சரியான நேரம் என்று நீ உணரும் நாளில் இதை பிள்ளைகளிடம் கொடுத்துவிடு என்றார். அவர் உள்ளுக்குள் எவ்வளவு வேதனையில் இருக்கிறார் என்பது எனக்கு தெரிந்ததால் நான் அமைதியாக இருந்தேன். அதற்குப் பிறகு வாழ்க்கை மெல்ல நகர்ந்தது. நாங்கள் அந்த பணத்தை தொடவே இல்லை.
அந்த பத்திரங்களும் பணமும் வங்கியிலேயே இருந்தன. ஆண்டுகள் உருண்டோடின. எங்கள் பிள்ளைகள் வளர்ந்தனர். நாங்கள் அவர்களை மிகுந்த அன்போடு வளர்த்தோம். நானும் என் கணவரும் இணைந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்தோம். ஆனால் காலம் எப்பொழுது மாறும் என்பது யாருக்கும் தெரியாது. என் கணவர் காலமானார். அவர் மறைவுக்குப் பிறகு என் வாழ்க்கை மீண்டும் மாறியது. நான் முற்றிலும் அனாதையாகிப் போனேன். ஆனால் நான் தோல்வியடையவில்லை. நானே உழைத்தேன், சிறிய வேலைகளை செய்தேன். மற்றவர்கள் வீடுகளில் தையல் வேலை செய்தேன். சில சமயம் சமைத்துக் கொடுத்தேன். குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்தேன். எப்படியோ என் பிள்ளைகளின் வயிற்றை நிரப்பினேன். அவர்கள் தந்தை இல்லை என்ற உணர்வை அவர்களுக்கு ஒருபோதும் நான் வரவிடவில்லை. நான் பட்டினியாக இருந்தாலும் என் பிள்ளைகளை பட்டினியாக உறங்கவிடவில்லை. என் வாழ்நாள் முழுவதையும் அவர்களுக்காக அர்ப்பணித்தேன். ஆனால் விதி வேறுவிதமாக இருந்திருக்கலாம். என் பிள்ளைகள் வளர்ந்தபோது அதே பிள்ளைகள் மெல்ல மெல்ல என்னிடமிருந்து விலகத் தொடங்கினர். என் மடியில் தவழ்ந்த பிள்ளைகளே இன்று என்னை ஒரு பாரமாக பார்க்கத் தொடங்கினர். முதலில் அவர்களின் பேச்சு மாறியது. பிறகு திடீரென்று அவர்களின் நடத்தை மாறியது. நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் அவர்களுக்கு தவறாக தெரிந்தது. நான் ஏதாவது சொன்னால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. நான் மௌனமாக இருந்தாலும் அவர்களுக்கு தொல்லையாக இருந்தது. ஒருவேளை உணவு தருவதற்கு கூட அவர்கள் தயங்கிய போதுதான் எனக்கு அதிக வலி ஏற்பட்டது. அவர்களின் மனைவிகளுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் வீட்டில் சும்மா இருந்து செலவை மட்டுமே கூட்டுவதாக அவர்கள் நினைத்தனர். பலமுறை அவர்கள் என் முன்னாலேயே இந்த முதியவர்கள் மற்றவர்கள் மீது பாரமாக எவ்வளவு காலம் வாழ்வார்களோ என்று பேசுவார்கள். அதைக் கேட்டு என் இதயம் உடைந்துவிடும். ஆனாலும் என் பிள்ளைகளின் வீட்டில் சண்டை வரக்கூடாது என்பதற்காக நான் மௌனமாகவே இருந்தேன். நான் பெரும்பாலும் இரவில் தனியாக அமர்ந்து என் கணவரை நினைத்துக் கொள்வேன். அவர் இன்று உயிருடன் இருந்திருந்தால் என் நிலை இப்படி ஆகியிருக்காது என்று தோன்றும். ஆனால் நான் என்னை தேற்றிக்கொள்வேன். என் பிள்ளைகளிடம் அந்த பணம் அல்லது நிலங்களைப் பற்றி நான் ஒருபோதும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தால் அவர்களின் பேராசை மேலும் அதிகரிக்கும் என்று எனக்கு தெரியும். என் கணவரின் குடும்பத்தில் நடந்த அதே கதையை மீண்டும் நடக்கவிட நான் விரும்பவில்லை. அதனால் அனைத்தையும் என் இதயத்திற்குள்ளேயே பூட்டி வைத்தேன். அந்த பத்திரங்களும் பணமும் இன்றும் என் வங்கி லாக்கரில் அதேபோல் பாதுகாப்பாக இருக்கின்றன. நான் அதில் ₹1 கூட பயன்படுத்தவில்லை. சில சமயங்களில் மருந்து வாங்கக்கூட பணம் இல்லாத நிலை இருந்தும் நான் அந்த பணத்தை தொடவில்லை. ஏனென்றால் அது என் கணவரின் கடைசி அடையாளமும் கடைசி விருப்பமுமாகும். விஜயகாந்தின் மகனோ அல்லது அவர் வம்சத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவர் என்னிடம் வரும் அந்த நாளில் அனைத்தையும் அவர்கள் வசம் ஒப்படைத்துவிட வேண்டும் என்று நான் எப்போதும் நினைத்தேன். ஏனென்றால் அதற்கு உரியவர்கள் அவர்களே. என் பிள்ளைகள் பணத்தை பார்த்து மாறிவிடவோ அல்லது தங்களுக்குள் சண்டையிடவோ நான் விரும்பவில்லை. அதனால்தான் இந்த ரகசியத்தை மறைத்து வைத்தேன். விஜயகாந்தின் மகன் ராகுலிடமும் அவன் தாயிடமும் என் கணவரின் முழு உண்மையைச் சொன்னபோது அந்த அறையே நிசப்தமானது. ராகுலின் தாயின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. பழைய நாட்களை நினைவுகூர்வது போல அவர் வாயை பொத்திக்கொண்டு அழுதார். ராகுல் முற்றிலும் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் அதிர்ச்சி தெளிவாகத் தெரிந்தது. தன் தந்தை தன் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்களைச் சகித்துக் கொண்டார் என்பதையும் இத்தனை ஆண்டுகளாக இதை இதயத்தில் மறைத்து வைத்திருந்தார் என்பதையும் அவனால் நம்ப முடியவில்லை. இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு நான் என் நெஞ்சில் புதைத்து வைத்திருந்த அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வந்ததால் எனக்கும் மிகுந்த வேதனையாக இருந்தது. ராகுல் மெதுவாக என்னருகில் வந்து அமர்ந்தான். அவன் என் கையை பிடித்துக்கொண்டு அன்புடன், அம்மா, இது உங்களுக்கு முன்பே தெரியும் என்றால் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? நான் பலமுறை என் தந்தையைப் பற்றி உங்களிடம் கேட்டபோதும் ஏன் எதையும் சொல்லவில்லை என்று கேட்டான். அவன் குரல் தழுதழுத்தது, கண்கள் சிவந்திருந்தன. நான் அவனை சில நொடிகள் பார்த்தேன். பிறகு மெதுவாக, மகனே, இதைப் பற்றி கேட்டு உன் தந்தை மீது நீ அவமானப்படக்கூடாது என்பதற்காகவே நான் சொல்லவில்லை. அவர் எப்படி இருந்தாலும் உனது தந்தை, அவர் மீது உனக்கு வெறுப்பு ஏற்படக்கூடாது என்று நான் நினைத்தேன். சரியான நேரம் வரும்போது உண்மையைச் சொல்கிறேன் என்றுதான் நினைத்திருந்தேன் என்றேன். என் பேச்சைக் கேட்டு ராகுலின் கண்கள் கலங்கின. அவன் தலையை குனிந்து கொண்டு, என் தந்தை இப்படி செய்திருப்பார் என்று என்னால் நம்ப முடியவில்லை. அவர் உங்களிடம் இவ்வளவு தவறாக நடந்து கொண்டார். ஆனால் நான் உங்களைத்தான் தவறாக நினைத்து கொண்டிருந்தேன். என்னையும் பலமுறை உங்களைப் பற்றி தப்பாக நினைக்க வைத்தது. என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். அவன் பேச்சில் மிகுந்த குற்ற உணர்வு தெரிந்தது. அவன் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தான். நான் அவன் கையின் மீது என் கையை வைத்து, மகனே, நீ மன்னிப்பு கேட்கத் தேவையில்லை. நீ எதைப் பார்த்தாயோ அதையே உண்மையென நம்பினாய். உன் இடத்தில் யார் இருந்தாலும் அப்படித்தான் நினைத்திருப்பார்கள்.
நான் உன்னை எப்போதோ மன்னித்து விட்டேன். இனி இதைப் பற்றி வருந்தாதே என்றேன். நடந்து முடிந்ததை மாற்ற முடியாது. என் பேச்சைக் கேட்டு அவன் என்னை பார்த்தான். அவன் கண்களில் அன்பு தெளிவாகத் தெரிந்தது. பிறகு நான் அவனிடம், உனக்கு இன்னும் என் பேச்சில் நம்பிக்கை இல்லை என்றால் வங்கிக்குச் சென்று 305ஆம் எண் லாக்கரை திறந்து பார். அதில் உன் தந்தை வைத்திருந்த அனைத்து பத்திரங்களும் அவர் தன் கையால் எழுதிய கடிதமும் இன்றும் அப்படியே இருக்கிறது. அதை பார்க்கும்போது நான் சொல்வது உண்மை என்பது உனக்கே புரியும். உன் தந்தையின் சொத்து இறுதியாக உனக்கே வந்து சேரும். இத்தனை ஆண்டுகளாகச் சரியான மனிதனுக்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்றேன். ராகுல் என்னை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு நான் தொடர்ந்தேன். உன்னையும் உன் தாயையும் தேட நான் எவ்வளவோ முயன்றேன். ஆனால் நீங்கள் கிடைக்கவில்லை. பிறகுதான் நீங்கள் நகரத்திற்குச் சென்றது எனக்கு தெரிந்தது. ராகுலின் தாய் மெதுவாகத் தன் கண்ணீரைத் துடைத்துக்கொண்டு, ஆம், கிராமத்தில் எனக்கு எதுவும் மிஞ்சாதபோது என் மகனை அழைத்துக்கொண்டு நகரத்திற்கு வந்துவிட்டேன். தங்க வீடு கூட இல்லை. ஆனால் நான் தோல்வியடையவில்லை. சிறு சிறு வேலைகளை செய்தேன். மற்றவர்கள் வீட்டில் சமைத்தேன், துணிகள் தைத்தேன். எப்படியோ என் மகனை படிக்க வைத்தேன். அவன் யாருடைய உதவியையும் நாடக்கூடாது என்று விரும்பினேன். இன்று என் மகன் இவ்வளவு பெரிய மனிதனாக உயர்ந்துவிட்டான் என்றாள். இதைச் சொல்லும்போது அவள் கண்களில் பெருமிதம் தெரிந்தது. அவன் தலையைக் கோதிவிட்டு, என் மகனை பல கஷ்டங்களுக்கு இடையேதான் வளர்த்தேன். தந்தையின் குறை தெரியாமல் அவனை வளர்த்தேன் என்றாள். ராகுல் தன் தாயின் பேச்சைக் கேட்டு அழுதான். அவன் எழுந்து தன் தாயைக் கட்டிக்கொண்டு, அம்மா, எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு துன்பப்பட்டீர்கள் என்பதை என்னால் உணரவே முடியவில்லையே. நீங்கள் என் தாயாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் என்றான். இருவரும் கட்டிக்கொண்டு அழுதனர். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனிதனுக்கு தைரியம் இருந்தால் எதையும் தாங்கி முன்னேறலாம் என்பதை நான் உணர்ந்தேன். ராகுல் என்னை பார்த்து, அம்மா, இனி நீங்கள் தனியல்ல. நாங்கள் உங்கள் குடும்பம். என் தந்தையின் சொத்து எதுவோ அது உங்களுடையதும் கூட. இனி உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டு என் மனதிற்கு நிம்மதியாக இருந்தது. என் கணவரின் கடைசி விருப்பம் நிறைவேறப் போகிறது என்பதும் அது சரியான கைகளில் சேரப்போகிறது என்பதும் எனக்கு புரிந்தது. ராகுலின் தாய் என்னை பார்த்து, சகோதரி, இந்த உண்மையைக் கூட நீ என்னிடம் சொல்லியிருக்கலாமே. இத்தனை ஆண்டுகளாக ஏன் இந்த உண்மையை உனக்குள் மறைத்து வைத்தாய் என்றாள். நான் மௌனமாக இருந்தேன். ஏனென்றால் உண்மையாகவே நான் பலவற்றை மறைத்திருந்தேன். ஆனால் பேராசையினால் அல்ல, பயத்தினால்தான் மறைத்தேன். நான் அவளை பார்த்து, சகோதரி, என்னை மன்னித்துவிடு. இந்த உண்மை வெளியே வந்தால் அதே பேராசையும் வெறுப்பும் மீண்டும் அனைத்தையும் அழித்து விடுமோ என்று பயந்தேன். அதனால்தான் யாரிடமும் சொல்லவில்லை என்றேன். என் குரல் தழுதழுத்தது. ராகுலின் தாய் என்னருகில் வந்து என் கைகளை பிடித்துக்கொண்டு, நீ இத்தனை காலம் தனியாக துன்பப்பட்டிருக்கிறாய் சகோதரி. இனி நீ பயப்படத் தேவையில்லை, நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்றாள். அவளது பேச்சைக் கேட்டு என் கண்களில் கண்ணீர் பெருகியது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக யாரோ ஒருவர் என்னை சொந்தமாக கருதுகிறார்கள் என்று உணர்ந்தேன். பிறகு நான் ராகுலை பார்த்து, மகனே, இப்போது வங்கிக்குச் சென்று அந்த லாக்கரை திறந்து பார். உன் தந்தையின் சொத்து அனைத்தும் அங்கேதான் இருக்கிறது என்றேன். ராகுல் ஒன்றும் சொல்லாமல் எழுந்தான். அவன் முகத்தில் ஒரு பதற்றம் இருந்தது. அவன் வங்கியை நோக்கி விரைந்தான். நான் அங்கே அமர்ந்து எல்லாம் நலமாக முடிய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டேன். நீண்ட நேரம் கழித்து ராகுல் திரும்பினான். அவன் கையில் ஒரு பை இருந்தது. அவன் முகம் மாறியிருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. வரும் வழியெல்லாம் அழுதிருப்பான் போல தெரிந்தது. அவன் மெதுவாக வந்து என் முன்னால் அமர்ந்தான். அந்த பையை திறந்தான். அதில் அதே பழைய பத்திரங்கள், அதே கடிதம் மற்றும் பணம் இருந்தது. அவன் நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை திறந்து படிக்கத் தொடங்கினான். படிக்க படிக்க அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என் ஒவ்வொரு சொல்லும் உண்மை என்பது இப்போது அவனுக்கு முழுமையாக புரிந்துவிட்டது. அந்த கடிதத்தில் அவர் தந்தை அனைத்தையும் எழுதியிருந்தார். தன் சகோதரர்களின் பயத்தினால் அவர் அந்த நிலங்களையும் பணத்தையும் எப்படி மறைத்து வைத்தார் என்பதையும், சரியான நேரம் வரும்போது அவை ராகுலை சென்றடைய வேண்டும் என்று அவர் விரும்பியதையும் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை படித்து முடித்ததும் ராகுல் அதை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். பிறகு என் காலடியில் அமர்ந்து, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களை தவறாக புரிந்து கொண்டேன். இத்தனை ஆண்டுகளாக எதற்காகவோ எதையோ பத்திரமாக வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. உங்கள் சொந்தப் பிள்ளைகளே உங்களை இவ்வளவு மோசமாக நடத்தியிருக்கிறார்கள் என்று அழுதுகொண்டே சொன்னான். அவன் பேச்சைக் கேட்டதும் என் இதயம் நெகிழ்ந்தது. நான் அவனைத் தூக்கி, மகனே, இப்போது இதையெல்லாம் விட்டுவிடு. நடக்க வேண்டியது நடந்துவிட்டது என்றேன். ஆனால் ராகுலின் கோபம் குறையவில்லை. அம்மா,
உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். உங்களை தனியாக விட்டுவிட்டு உங்களை பாரமாக நினைத்து அந்நியரைப் போல நடத்தியிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு தண்டனை வாங்கித் தருவேன் என்றான். என் இதயம் தவித்தது. அவர்கள் எவ்வளவு தவறாக இருந்தாலும் அவர்கள் என் பிள்ளைகள். நான் அழுது கொண்டே, மகனே வேண்டாம். அவர்கள் எப்படி இருந்தாலும் என் பிள்ளைகள், என் இரத்தம். ஒரு தாயாக அவர்களை சிறையில் என்னால் பார்க்க முடியாது என்றேன். ராகுல் வருத்தத்துடன் என்னை பார்த்து, நீங்கள் இன்னும் அவர்களைப் பற்றித்தான் நினைக்கிறீர்கள். அவர்கள் உங்களை காட்டிற்கு தூக்கி வீசப் பார்த்தார்கள். அவர்கள் மனிதர்களே இல்லை, அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும் என்றான். நான் எதுவும் சொல்வதற்குள் ராகுல் போலீசாருக்கு ஃபோன் செய்தான். சிறிது நேரத்தில் போலீஸ் வந்தது. ராகுல் என்னை தன்னுடன் அழைத்துக் கொண்டு என் மகன்களின் வீட்டிற்குச் சென்றான். நாங்கள் அங்கே சென்றபோது என் பிள்ளைகளும் அவர்களின் மனைவிகளும் எங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை. ராகுல் கோபமாக அவர்கள் முன்னால் நின்று, இப்போது தெரிகிறதா தாயின் மதிப்பு என்னவென்று? உங்களுக்கு பிறப்பை கொடுத்த, உங்களை வளர்த்த தாயை பாரமாக நினைத்து வீட்டை விட்டு வெளியேற்றியிருக்கிறீர்கள் என்று கத்தினான். என் பிள்ளைகள் பதறிப்போய், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டனர். ராகுல், உங்கள் தாயிடம் நீங்கள் செய்ததற்கு நான் கணக்கு கேட்கிறேன். இன்ஸ்பெக்டர் அவர்களே, இவர்களை கைது செய்யுங்கள். தாய்க்கே துரோகம் செய்யும் இவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் துரோகம் செய்வார்கள் என்றான். போலீசார் அவர்களை கைது செய்யத் தொடங்கியதும் அவர்களின் மனைவிகள் அழுதனர். ஆனால் ராகுலின் கோபம் குறையவில்லை. என் பிள்ளைகள் எவ்வளவு தவறானவர்கள் என்றாலும் அவர்கள் என் பிள்ளைகள் என்பதால் என்னால் இதை பார்க்க முடியாமல் உள்ளுக்குள் உடைந்தேன். ராகுலிடம் நான் கெஞ்சினேன், ஆனால் அவன் கேட்கவில்லை. சிறிது நேரத்தில் இருவரும் போலீஸ் வண்டியில் அழைத்துச் செல்லப்பட்டனர். வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. என் மனதில் வலியும் இருந்தது. அதே சமயம் தங்களுக்கு இழைத்த தவறு அவர்களுக்கு புரியும் என்ற ஒருவித நிம்மதியும் இருந்தது. திரும்பும்போது ராகுல் மெதுவாக, அம்மா, இன்றிலிருந்து நீங்கள் என் அம்மா. நீங்கள் எங்களுடன் எங்கள் வீட்டிலேயே இருப்பீர்கள். இனி எதைப் பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்றான். அதைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. வாழ்க்கையில் முதல் முறையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பேராசையும் இல்லாமல் ஒருவர் என்னை ஏற்றுக்கொண்டார். இறைவன் என் துயரங்களுக்குப் பிறகு எனக்கு ஒரு குடும்பத்தை திரும்பத் தந்ததாக உணர்ந்தேன். ராகுல் என்னை அவன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். ராகுலும் அவன் தாயும் கொடுத்த அன்பும் மரியாதையும் எனக்கு வியப்பாக இருந்தது. நான் அந்த வீட்டிற்கு வந்ததும் நான் ஒரு அந்நியமாக உணர்ந்ததே இல்லை. ராகுல் ஒவ்வொரு காலையிலும் என் அறைக்கு வெளியே வந்து, அம்மா, மருந்து சாப்பிட்டீர்களா? உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று அன்புடன் கேட்பான். அவன் தாயும் எப்போதும் என்னை பார்த்துக் கொள்வார். எனக்காக சமைப்பார், என் தலைக்கு எண்ணெய் தேய்த்து விடுவார், என்னுடன் அமர்ந்து பேசுவார். என் சொந்த மகன்களே என்னை பாரமாக நினைத்த இடத்தில் இவர்கள் எனக்கு தாயாக மரியாதை தந்தார்கள். நான் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் என் பிள்ளைகளை நினைத்து ஏங்கினேன். சிறையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களுக்கு தங்கள் தவறு புரிந்திருக்குமா என்று நினைப்பேன். பலமுறை இரவில் அவர்களின் சிறுவயது நினைவுகள் வந்து என்னை வாட்டும். அவர்கள் என் மடியில் உறங்கியது, என்னை சுற்றி வந்து அம்மா அம்மா என்று அழைத்தது எல்லாம் நினைவுக்கு வரும்போது என் கண்கள் கலங்கும். ஒருநாள் நான் முற்றத்தில் அமர்ந்திருந்தேன். ராகுல் என் அருகில் வந்து அமர்ந்தான். நான் ஏதோ சிந்தனையில் இருப்பதை பார்த்து, அம்மா, என்ன விஷயம்? நீங்கள் ஏதோ கவலையில் இருப்பது போல தெரிகிறது என்று கேட்டான். நான் முதலில் எதுவும் சொல்லவில்லை, ஆனால் என் இதயம் தவித்தது. நான் அவனிடம், மகனே, இப்போது பல நாட்கள் ஆகிவிட்டன என்று சொல்லத் தொடங்கினேன். நீ போய் என் மகன்களை விடுவித்து அழைத்து வா. என் பேச்சைக் கேட்டு ராகுல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பின் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, அம்மா, உங்கள் இதயம் எவ்வளவு பெரியது. உங்களிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட மகன்களைப் பற்றி இன்னும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றான். நான் மெல்லிய புன்னகையுடன், ஆம் மகனே, அவர்கள் எப்படி இருந்தாலும் என் இரத்தம்தானே. ஒரு தாய் தன் பிள்ளைகள் மீது எவ்வளவு காலம் கோபமாக இருக்க முடியும்? அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் என்ற நிம்மதி எனக்குப் போதும் என்றேன். ராகுல் என் பேச்சால் நெகிழ்ந்து போனான். அவன் என் கையைப் பிடித்துக்கொண்டு, அம்மா, உலகில் தாயைப் போல ஒரு இதயம் யாருக்கும் இருக்காது. சரி, உங்கள் மகிழ்ச்சி இதுதான் என்றால் நான் இப்போதே சென்று அவர்களை அழைத்து வருகிறேன் என்றான். அவன் சென்றதைக் கேட்டு என் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைத்தது. அன்றே ராகுல் காவல் நிலையத்திற்குச் சென்று சட்டரீதியான நடைமுறைகளை முடித்து என் இரு மகன்களையும் விடுவித்து வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவர்கள் இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தபோது அவர்களின் தலை குனிந்திருந்தது. கண்களில் குற்ற உணர்ச்சியும் வருத்தமும் தெளிவாகத் தெரிந்தன.
என்னை பார்த்ததும் இருவரும் என் காலடியில் விழுந்து சத்தமாக அழத் தொடங்கினார்கள். அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களால் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. உங்களிடம் இப்படி நடந்திருக்கக் கூடாது. உங்கள் மதிப்பை நாங்கள் உணர்ந்திருக்கவில்லை. நாங்கள்தான் சரி என்று நினைத்தோம், ஆனால் நாங்கள்தான் மிகப்பெரிய தவறு செய்தோம் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் குரலைக் கேட்டு என் இதயம் நடுங்கியது. ஏனென்றால் என் பிள்ளைகள் இவ்வளவு உடைந்திருப்பதை நான் முதன்முதலில் பார்த்தேன். அம்மா, நாங்கள் மனைவிகளின் பேச்சைக் கேட்டு செயல்பட்டோம். என்ன செய்கிறோம் என்று புரியவில்லை. உங்களுக்கு மிகுந்த துயரத்தை தந்துவிட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா, இனி இப்படி ஒருபோதும் நடக்காது என்று அவர்கள் அழுதனர். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அப்போது அவர்களின் மனைவிகளும் முன் வந்து என் முன் கைகூப்பி அழுதார்கள். அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம். உங்களை புரிந்து கொள்ளவே இல்லை. சிறு விஷயங்களில் சிக்கி உங்கள் மனதை வருத்திவிட்டோம். இப்போது எங்கள் தவறை உணர்ந்து விட்டோம் என்றார்கள். அவர்கள் சொன்னதைக் கேட்டு என் கோபம் மறைந்துவிட்டது. இன்று நான் அவர்களை மன்னிக்காவிட்டால் இந்த குடும்பம் மீண்டும் இணையாது என்று நினைத்தேன். நான் மெதுவாக எழுந்து என் இரு மகன்களையும் தூக்கி கட்டிப்பிடித்துக் கொண்டேன். அவர்கள் சிறு பிள்ளைகளைப் போல என் மார்பில் சாய்ந்து அழுதார்கள். என்னாலும் என் அழுகையை அடக்க முடியவில்லை. இத்தனை ஆண்டு கால வலியும் கண்ணீரோடு வெளியேறுவது போல இருந்தது. பிறகு அவர்களின் மனைவிகளையும் அழைத்து, நடந்ததை மறந்துவிடுங்கள். உங்கள் தவறை உணர்ந்திருந்தால் இனி எந்த தாயின் மனதையும் வருத்தாதீர்கள் என்றேன். அதை கேட்டு அவர்களும் அழுதார்கள். ராகுலும் அவன் தாயும் இதை பார்த்து கொண்டிருந்தனர். உடைந்த குடும்பம் மீண்டும் இணைவதைக் கண்டு அவர்களின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. பிறகு என் மகன்கள், அம்மா, இப்போது எங்களுடன் வீட்டிற்கு வாருங்கள். இனி உங்களை தனியாக விடமாட்டோம், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரவிடமாட்டோம் என்றார்கள். முதலில் நான் சற்று தயங்கினேன். பழையபடி நடக்குமோ என்ற பயம் இருந்தது. ஆனால் ராகுல் வந்து, அம்மா, உங்கள் இதயம் சொல்லும் வழியில் செல்லுங்கள். ஒருவேளை இப்போது அவர்கள் மாறிவிட்டிருக்கலாம் என்றான். ராகுலின் கண்களில் உண்மையை உணர்ந்த நான் மெதுவாக சம்மதித்து என் மகன்களுடன் அவர்கள் வீட்டிற்குச் சென்றேன். ஆனால் இந்த முறை எல்லாமே மாறியிருந்தது. என் மகன்கள் இப்போது என்னிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டனர். காலையில் எழுந்ததும், அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டு கவனித்துக் கொண்டனர். என் மருந்துகளை கவனித்தனர். என்னுடன் அமர்ந்து சாப்பிட்டனர். மிக முக்கியமாக அவர்கள் என்னை இப்போது ஒரு பாரமாக நினைக்கவில்லை. அவர்களின் மனைவிகளும் எனக்கு மரியாதை தந்தனர். எனக்காக தேநீர் தயாரித்தனர். என்னுடன் அமர்ந்து பேசினர். என் சிறிய தேவைகளை கூட கவனித்துக் கொண்டனர். மனிதர்களுக்கு தவறு நடப்பது இயல்பு. ஆனால் உண்மையாக தவறை உணர்ந்துவிட்டால் உறவுகள் மீண்டும் இணையும் என்று பலமுறை நான் நினைத்திருக்கிறேன். பல துன்பங்களுக்குப் பிறகு இன்று என் குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைந்தது. இப்போது என் வாழ்க்கை மிகுந்த அமைதியுடன் கழிகிறது. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த அப்டேட் முதலில் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். अगर आपको स्टोरी पसंद आई तो लाइक शेयर सब्सक्राइब करते रहें ताकि ऐसी स्टोरी सिर्फ मेरे चैनल पर आपको देखने को मिलेगी। तो आपको स्टोरी पसंद आती है तो लाइक शेयर और सब्सक्राइब कर दे प्लीज़।